ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவில் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீடியோஸ்லாம் டிலே ஆச்சு. இனிமேல் ரெகுலர்ஸாக வரும். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆதரவு தெரிவிங்க. நம்ம வீடியோவில் நிறைய மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ்லாம் எப்படி சேவ் பண்ணுறது நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம லாபம் அடையலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, இப்போ கோல்டு காயின் நம்ம வாங்குகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு கோல்டு காயின் வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த கோல்டு காயினை நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்ம கோல்டு காயின் வாங்கும்போதும் வேஸ்டேஜு, இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, ஜிஎஸ்டிலாம் கட்டி வாங்குகிறோம். அப்புறம் நம்ம ஒரு ஜுவல்லர்ஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் அந்த ஜுவல்லருக்கும் மேக்கிங் சார்ஜ்லாம் போடுறாங்களே, அப்போது இது வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஸ்டினை இப்போ கிளியர் பண்ணுறக்காண்டி நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோல்டு காயின் வாங்கினேன். எப்போ வாங்கினேன் அப்படின்னா 2024 மார்ச், அதாவது இந்த இயரில் நான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோல்டு காயின் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். அப்போது அந்த 2024 இந்த வருஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ், 3வது மாதம் கரெக்டாக 3வது மாதத்தில், இந்த இயரு 3வது மாதத்தில் கோல்டு ரேட் அன்னைக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 5875 ரூபா இருந்தது. அப்புறம் அதுக்கு 2% கோல்டு காயினுக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. 2% மேக்கிங் சார்ஜ். என்னென்னா, அப்பையும் 2% தான், இப்போவும் 2% தான். இப்போ மேக்கிங் சார்ஜ் கோல்டு ரேட்டு கூடினனால 200 ரூபாய்க்கு மேலே வருது. அப்போ 2% 117 ரூபா. அப்போ நான் கூட நினச்சேன், 117 ரூபா தானே, பரவாயில்லையே, ஓகே, மேக்கிங் சார்ஜ் 100 ரூபா தானே போடுறாங்க அப்போ நினச்சேன். அப்போ இப்போ கோல்டு ரேட்டு கூடினப்போ நான் நினச்சேன், சரி 200 ரூபா வருது. அப்போது ஜிஎஸ்டியுமே இதை ரெண்டையும் கூட்டி வர்ற இந்த அமௌண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டியே போடுவாங்க. எல்லாமே எகிரிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது 5875 ரூபா, 117 ரூபா மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி 180 ரூபா. டோட்டல் அமௌண்ட்டு 6166 ரூபா. டோட்டலாக 200ரூவான்னு வச்சுக்கோங்க, 6200 ரூபா. அப்போது இந்த இயரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கின கோல்டு காயினுக்கு வெறும் 6200 ரூபா தான். ஆனால் இப்போ கோல்டு ரேட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டு 6825 ரூபா. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரூபா கூடி போச்சு அப்படின்னா, இந்த இயர் எண்டிங்லேயே 950 ரூபா, 1000 ருபீஸ் கூடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா 1 கிராம் கோல்டு 1000 ருபீஸ் கூடிருச்சு. அப்போது இப்போ நம்ம இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டு காயின் வாங்குறது லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா 1 கிராம் இந்த இயர்லேயே 1000 ருபீஸ் கூடிருச்சு. இப்போது நான் ஒரு அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்கிட்ட 7000 ரூபா இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு நான் காசு வச்சுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம மொத்தமாக இப்போ 1 பவுன் எடுக்கணும்னா இப்போ ரேட்டுக்கு வேஸ்டேஜ் போட்டால் 60,000 வருது. அப்போது 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சரி நம்ம காசு சேர்த்து வச்சு, நம்மக்கிட்ட மிடில் கிளாஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு 60,000 சேர்க்குறதுக்கு 1 இயர் ஆயிரும். அப்போது 1 இயர் கழித்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் 1 கிராம் 1000 ருபீஸ் கூடிரும். அப்போது 1 கிராம் 1000 ருபீஸ் கூடிருச்சு அப்படின்னா, அப்போ 8 கிராமுக்கு 8000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும். அப்போது நம்ம அந்த 1 கிராம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 1000 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேஸ்டேஜ் எப்போ போட்டாலும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். கூடினதுக்கப்புறம் இந்த வேஸ்டேஜ்னாலும் கூடி தான் போகும். இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா, மேக்கிங் சார்ஜ் போட்டோன்னா 2% மேக்கிங் சார்ஜ்னால் 200 ரூபா, ஜிஎஸ்டி 3% 200 ரூபா, ஆக மொத்தம் இதுக்கே 400 ரூபா. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், கோல்டு காயின் சேர்த்து வைக்கிறது நம்மளுக்கு எதுலனாலும். இப்போது
ஒரு சில பேர் இடம் வாங்குவாங்க, பிள்ளைங்க படிப்புக்கு வந்து நம்மக்கிட்ட அவசரமாக காசு இல்லையே அப்படின்னு சொல்லி படிப்புக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம், பணம் இல்லையே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த பர்பஸ்க்கெலாம் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக உதவும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இதுதான் நான் இயர் எண்டிங்கில் வாங்கின கோல்டு காயினோட ரேட்டு. நல்லா பாருங்கள். இந்த ரேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயிலாக பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது நல்லது தான். நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை பொறுத்தளவு நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், விற்கலாம், பணமாகவும் மாற்றலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னோட ஐடியா படி என்னென்னா, இப்போ நம்ம கோல்டு காயினும் இப்போது 3 இயர்ஸாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் இருக்கிறோம். அப்போ அந்த 3 இயர்ஸாக சேர்த்து வச்ச கோல்டு காயினை அப்படியே போய் நம்ம ஒரு கடையில் கொடுத்தா, இப்போது ஒரு 3 பவுனு, ஒரு 5 பவுனுன்னு வச்சுக்கோங்க. 5 பவுனுன்னா அதுக்கு வந்து 5 பவுனுக்கு 14% வேஸ்டேஜ் போடுவாங்க. 2,74,000 வருது. அப்போ 2,74,000க்கு 2,74,000 5 பவுனுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கோல்டு காயின் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மணியை சேவ் பண்ணிக்கலாம். ஒரு கிராமுக்கு ஒவ்வொரு மாதமும் 6 மாதம், ஒரு வருஷத்துலேயே 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்கள் அதுலேயே வந்து 40,000 சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 பவுனுங்கிறது 40 கிராம், 40,000 சேவ் பண்ணிக்கலாம். அப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2,74,000 இன்றைக்கி ரேட்டு நான் போட்டிருக்கேன் 44, அதாவது 14% வேஸ்டேஜ் போட்டால் 38,000 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 38,000 நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது மேக்கிங் வேஸ்டேஜ் வந்து 5 பவுனு கோல்டு எடுத்தால் 38,000 வேஸ்டேஜ் வந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோனில் பார்த்தோம். அப்போது அதை வந்து எப்படி வந்து நம்ம ஜுவல்லர்ஸாக அந்த 38,000த்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ஓல்டு கோல்டு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ 40 கிராம் கொண்டு போனோன்னா அதில் வந்து 1% இப்படி கம்மி பண்ணி 1 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிக்கிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 39 கிராம் இருக்கும். அப்போது இந்த ஓல்டு கோல்டு இந்த காயின் கொண்டு போய் காயின் அந்த 40 கிராம் அந்த காயினை கொண்டு போனோம் அப்படின்னா 11 மாதத்தில் நம்ம போய் சீட்டு போடணும். 11 மாதம் சீட்டுனா வேறு, 11 மாதத்தில் போய் அப்படியே நம்ம கொடுத்து 11வது அந்த ஓல்டு காயினை 11 காயின்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சு இந்த ஸ்கீமில் போய் நம்ம கொடுத்துட்டு 5 பவுனுக்கு நம்ம கொடுத்துட்டு காயின்ஸை அதுலேயுமே பர்சன்டேஜ் வந்து இப்போ 1% டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதாவது பிடிச்சிக்கிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 மாதத்துக்கு கழித்து நியூ கோல்டாக நம்ம 38,000, அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் உள்ள கோல்டு காயினை காமிக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 8,000 கையில் வச்சுருக்கோம், 12,000 கையில் வச்சுருக்கோன்னா இப்போ 2 கிராம் காயின் வாங்கினோம் அப்படின்னா 14,000 வருது ஃப்ரெண்ட்ஸ். 2 கிராம் காயின் வாங்கி வச்சிட்டோன்னா அப்படி காயின்ஸாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா 5 பவுன் இல்லை 1 பவுன் 2 பவுன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஓல்டு கோல்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் 11 மாதத்தில் நம்ம கண்டிப்பாக நகை வாங்கலாம். அப்போ நம்மளுக்கு முழுக்க லாபம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், அதுக்கு நம்ம கோல்டாக நம்ம நகையாக வாங்கி வச்சு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கட்டுறதை விட, ஏன்னா கோல்டு காயின்ஸை விட கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு வேஸ்டேஜ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கும்போது நம்ம விற்றுக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விற்றுட்டோம் அப்படின்னா விற்கிற இடத்துலையும் ஒரு சில இடத்துல மொத்தமாக வாங்கிக்கிடுவாங்க, அன்னைக்கு ரேட்டுக்கு வாங்குவாங்க. ஒரு சில இடத்துல 1 கிராம் நாங்கள் கம்மி பண்ணி தான் கொடுப்போம், 2 கிராம் கம்மி பண்ணி தான் கொடுப்போம் அப்படிம்பாங்க. அது எங்கெங்கே விற்றா எப்படி லாபம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து வைங்க. நம்மளாலையும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ், முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நிறையா தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.